எப்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட வெற்றி கன்ஃபார்மா, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் நம்மளோட கூட்டணி வெற்றி கன்ஃபார்மா. நம்முடைய புதுச்சேரி எப்போதுமே வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட புதுச்சேரியில இன்னைக்கு எப்படியாவது பாசிச பாஜக சக்திகளோட ஊடுருவல் புதுச்சேரியில இப்ப அதிகமாயிடுச்சு. பாஜகவுடைய மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாம் சோதிச்சு பார்க்கிற இடமா இன்னைக்கு புதுச்சேரியை பாஜக மாத்திக்கிட்டு இருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னால இன்னைக்கு புதுச்சேரியில ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்திருக்கா, புதுச்சேரிக்கான ஏதாவது உரிமைகள் வந்திருக்கா? ஆனா திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த சிங்கிள் இன்ஜின் மூலம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 11.19% வளர்ச்சியை நாம தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய வருங்கால இளம் தலைமுறையுடைய எதிர்காலத்தை கெடுக்கிற திட்டங்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்றா புதுச்சேரியில நிறைவேற்றிட்டு வராங்க. ஆனா பாஜகவுடைய எந்த சதி திட்டங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள நுழைய விடாம தடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர், நம்முடைய தலைவர் அவர்கள். இந்த முறை நாம நிரூபிச்சு காட்டணும், புதுச்சேரி மண் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய மண் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக தோல்ல ஏறி நின்று பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட தோல்ல ஏறி இங்க பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கு. வர்ற தேர்தலில் தமிழ்நாடு எப்படி என்டிஏ கூட்டணியை விரட்டி அடிக்க போறோமோ அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நீங்க என்டிஏ கூட்டணியை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் சட்டமன்ற தேர்தல். அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டு மட்டும் இல்ல புதுச்சேரியும் சேர்த்து திமுக கூட்டணி வென்றுச்சுங்கிற சாதனையை படைப்போம்.